உலக ஸ்நேகிதம் இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது. உலக ஸ்நேகம் வந்தாலே உலகத்தால் ஈஸியாக கரைபட வச்சிடும் பிசாஸ். உலக ஸ்நேகம் ரொம்ப வைக்கக்கூடாது, உலக ஸ்நேகத்தை வைக்கக்கூடாது. உலகத்தோடு கூட ரொம்ப ஸ்நேகம் இருக்கக்கூடாது. ஆமென். பேசணும், பழகணும், எல்லாம் தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, உங்களுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையே உங்கள் கூட உலக ஸ்நேகம் வைக்கிறவங்க, உலக ஸ்நேகம் வச்சா கூட ஒரு ஆஃபீஸில் இருக்கிறீங்க. எப்படி பாஸ்டர் உலக ஸ்நேகம் இல்லாமல் எப்படி பழக முடியும்? எப்படி நாங்கள் தனியாகவா உட்காந்து சாப்பிட முடியும்? தனியாக எல்லாம் அவங்க கூட தானே மிங்கிளாக இருக்கும். எல்லாம் இருப்பீங்க, எல்லாம் கூட தான் இருப்பீங்க, எல்லாம் தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள வார்த்தை இருக்குது. வார்த்தையில் பிறந்திருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது பொல்லாங்கன்னு தொட முடியாது. உங்களை விட்டு அவங்க ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருப்பாங்க ஸ்பிரிட்டில், ஆவியில். அவங்களுக்கும் ஒரு ஆவி இருக்குல்ல, அவங்களுக்கும் ஒரு ஆவி இருக்குது. அது என்ன ஆவி? உலக ஆவி இருக்குது. ஆமாம், அங்கே போகணும், இங்கே போகணும். சனிக்கிழமை ஆச்சுனாக்கா அவங்களுக்கு அப்படியே மண்டலம் சுற்றும், கிர்ன்னு சுற்றும். ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு ஐயோ அங்கே போகணும், இங்கே போகணும், இங்கே போகணும், ரெடியா ரெடியா ரெடியா, அந்த ஸ்பிரிட் வந்துடும். ஆமென். அதில் மாட்டிக்கிட்டு ரசிக்கப்பட்ட ஆளும் மாட்டிக்கும். ஆமென். நீ வரியா? அவங்களுக்கு தெரியும், எப்பா அவன் வரமாட்டான், அவனை விட்டுரு. ஆமென். பார்த்தீங்களா டிஸ்டன்ஸ். அவனை கூப்பிடாத, வரமாட்டான், விட்டுரு. அதுதான் தேவ வித்து உங்களுக்குள்ளே இருக்குது, தேவ வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குது. கரைபடாதபடி காத்துக்கொள்ளுகிற வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குது.